வாழ்க்கையில் செய்கிற காரியங்கள்லாம் வெற்றி பண்ணுமா? நாவை முதல்ல சரி பண்ணணும் பாருங்கள். ஏன்னா இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ஆயுதம். நம்முடைய வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டு போகும்போது ஏதோ ஒன்று செய்யுது. இன்னொரு ஆள்கிட்ட பேசும்போது கூட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா போகும்போது அது என்ன செய்யுது? ஏதோ ஒரு கிரியை செய்யும்படியாக அது போகிறது. அது நடப்பித்துட்டு தான் அது திரும்ப வரும். எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீ பாத்திர. எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீ பாத்திர. உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை. பாத்திர நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. பாத்திர நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. எம் பாடுகளை ஏற்றீரே, எம் துக்கங்களை சுமந்தீரே. எம் பாடுகளை ஏற்றீரே, எம் துக்கங்களை சுமந்தீரே. உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரர். பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. போதகர் சாம்பி செல்லத்துறை நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழியர் பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். வகுப்புகள் 2015 ஜனவரி 12 அன்று ஆரம்பமாகிறது. விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். எபிரேயர் 11:1. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாயிருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். வார்த்தை உள்ளே வருது, உள்ளே வந்து அதை கருத்தரிக்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்குது. அந்த வார்த்தை உள்ளே வரும்போது அந்த வார்த்தைக்குள்ளே விசுவாசம் என்னும் ஒரு ஆவிக்குரிய சக்தி இருக்கிறது. அது நமக்குள்ளே பிரவேசித்திருது. வார்த்தை உள்ளே இருந்தால் விசுவாசம் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு மனுஷன் பாருங்கள், வார்த்தையின்படி பேசுகிறான்னா பாருங்கள், அவனுக்குள்ளே விசுவாசம் இருக்குன்னு அர்த்தம். வார்த்தையின்படி பேசாமல் வேண்டிய அவநம்பிக்கை அதை எதையும் பேசுகிறான்னு அவனுக்குள்ளே விசுவாசமே இல்லைன்னு அர்த்தம். பேர் ஜார்ஜ்ன்னு இருக்கலாம், ஜேம்ஸ்ன்னு இருக்கலாம், ஆனால் உள்ளே ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். வார்த்தை இருந்தால் விசுவாசம் இருக்குது, வார்த்தை இல்லைன்னா விசுவாசம் இல்லை. அப்போ வார்த்தை உள்ளே போகுது, வார்த்தை தான் கருத்தரிக்குது. இந்த வார்த்தை கருத்தரிக்கும் போது உள்ளம் வந்து விசுவாச உள்ளமாக மாறிடுது. விசுவாசத்தினால் நிறைந்து விடுகிறது. இந்த ஆவிக்குரிய சக்தி, உலகங்களை உண்டாக்கின சக்தி, அது நம் மனுஷராகிய நம்முடைய உள்ளங்களில் வந்து நம்ம நிறைக்க ஆரம்பிக்கிறது. அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்?
இந்த அப்படி உள்ள நிரம்பும் போது அந்த விசுவாசத்தை, நமக்குள்ளே இப்போ வந்திருக்கிற அந்த விசுவாசத்தை, தேவனுடைய வார்த்தையிலேருந்து வந்தது பாருங்கள் விசுவாசம், அந்த விசுவாசத்தை எடுத்து நம்முடைய வார்த்தைக்குள்ளாக அந்த விசுவாசத்தை வைக்கிறோம். நாம் இப்போ நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தைக்குள்ளாக இந்த விசுவாசம் என்ன சக்தியை வைக்கிறோம். வைத்து நம்முடைய வார்த்தையை ஒரு கண்டெய்னர் மாதிரி யூஸ் பண்ணுகிறோம், ஒரு மிசைல் மாதிரி, ஒரு ஆயுதம் மாதிரி. இதை அனுப்பி இப்போ வேலை செய்யலாம். அவருடைய வார்த்தை உள்ளே வந்தப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த வார்த்தைக்குள்ளே விசுவாசம் இருந்தது, அது நமக்குள்ளே வந்துருச்சு. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், நம்ம வாயால் சில வார்த்தைகளை சொல்லுகிறோம். இந்த வார்த்தைக்குள்ளே இந்த விசுவாசம் என்னும் சக்தியை வைத்து நம்முடைய வார்த்தையை நாம் அனுப்புகிறோம். we transport our faith to do the things that we want done in our situations and circumstances. நம்முடைய சூழ்நிலைகளிலே, நம்முடைய வாழ்க்கையிலே செய்யப்பட வேண்டிய காரியங்களை நிறைவேற்றுவதற்காக இந்த விசுவாசத்தை அங்கே அனுப்பி அதை நடப்பிக்கும்படியாக நாம் என்ன பண்ணுறோம், வார்த்தையை பயன்படுத்தி வார்த்தையை பேசுகிறோம். அதன் மூலமாக விசுவாசம் என்னும் இந்த சக்தி மைல்களை கடந்து, ஊர்களை கடந்து, நாடுகளை கடந்து கூட போய் வேலை செய்யுதாங்க. அதனால தான் அந்த ஒரு ரூட்டுக்கு அதிபதி இயேசு இடத்துல சொன்னான் பாருங்க, அவர் வீட்டுக்கு வந்து சோமாக்குறேன்னார் வேலைக்காரனை. அவன் சொல்கிறான், வரவே வேண்டியதில்லை, இங்கேருந்து சொன்னாலே போதும், அங்கே சோமாயிடுன்றான். இங்கேருந்து சொன்னாது அங்கே போய் அடிக்கும், அது அங்கே போய் அந்த வியாதியை விரட்டும். வார்த்தையில் அப்படிப்பட்ட ஒரு வல்லமை, ஒரு சக்தி இருக்குது. வார்த்தை அப்படிலாம் கிரியை செய்யுமோங்கிறான். நல்லா புரிஞ்சு இயேசு அதை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. எவ்வளோ பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இவனுக்கு, யூதம் கூட இல்லை இவனுக்கு வந்து பெருசாக வேத வசனம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒன்று புரிஞ்சு வச்சுருக்கான் கரெக்டாக, இது எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறான். வார்த்தையில் அதிகாரம் இருக்கிறது, ராஜாவின் வார்த்தையில் அதிகாரம் இருக்கிறது போல இவருடைய வார்த்தையில் அதிகாரம் இருக்குது. இங்கேருந்து சொன்னார் தானே, எங்கேருந்து சொன்னான்னா, எத்தனை மைலாக இருந்தான்னா, இது இங்கே சொன்னால் அங்கே வேலை செய்யும் என்று அறிந்து அவன் சொல்லுறான், வரவே வேண்டியதில்லை, இங்கேருந்து ஒரு வார்த்தை சொல்லுவான், அங்கே சோமாட்டான். ஏசு சொல்ல, இந்த மாதிரி விசுவாசத்தை நான் பார்த்ததே இல்லைன்றார். எங்கள் யூதர் மக்கள் மத்தியிலேயே நான் பார்த்ததே இல்லைங்கிறார். அப்போ கர்த்தர் இப்படி தான் நம்முடைய சூழ்நிலையில் விசுவாசத்தை பயன்படுத்தணும்னு வச்சுருக்காரு. எப்படி பயன்படுத்தணும், அவருடைய வார்த்தை இருக்குது, அவருடைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது, ப்ராமிசஸ். அதுக்குள்ள நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகளுக்கான பதில் அங்கே இருக்கிறது. வாக்குத்தத்தங்கள்லாம் என்ன, நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைக்கான பதில்கள். அந்த பதில்களை பிறப்பிக்கக்கூடிய சக்தி அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. அந்த வார்த்தைக்குள்ள அந்த வார்த்தை நமக்குள்ளே வரும்போது அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற விசுவாசமே நமக்குள்ளே வந்து நம்ம நிரப்பிடுது. அப்புறம் நாம் என்ன பண்ணுறோம், நம்ம வாயால் அதை பேச ஆரம்பிக்கிறோம். நாம் நம்முடைய நாவை பயன்படுத்தி அந்த வார்த்தைகளை நாம் நம்முடைய நாவினாலே உச்சரிக்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய வார்த்தை வல்லமையுடையதாகிடுச்சு. ஏன்னா நம்ம வார்த்தை வேற ஒன்றும் இல்லை, அவர் சொன்னது தான் நாம் சொல்லுகிறோம். அதுக்குள்ளே அதே சக்தி இருக்கிறது. இதை இப்போ இங்கே அனுப்புகிறோம். வியாதியை நோக்கி அனுப்புகிறோம், தோல்வியை நோக்கி அனுப்புகிறோம், இருளை நோக்கி அனுப்புகிறோம், குழப்பத்தை நோக்கி அனுப்புகிறோம், வெறுமையை நோக்கி அனுப்புகிறோம். என்ன சூழ்நிலையோ என்ன பிரச்சனையோ அதை நோக்கி இந்த வார்த்தையை நாம் அனுப்புகிறோம். அது வந்து இருளை போக்கி வெளிச்சத்தை உண்டாக்குகிறது, வெறுமையை போக்கி நிறைவை உண்டாக்குகிறது, குழப்பத்தை போக்கி அங்கே ஒழுங்கை அது ஏற்படுத்துகிறது. இப்படி நாம் பயன்படுத்த வேணும்னா விசுவாசத்தை கர்த்தர் வச்சிருக்காரு. இதனால தான் அது ரொம்ப முக்கியம். அப்போ பாருங்க, விசுவாசத்துக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் பெரிய சம்பந்தம் உண்டு. சிலர் சொல்கிறாங்க, நம்ம என்ன வேணால் சொன்னால் என்ன வேணால் கிடச்சிருமா, நம்ம வாயை திறந்து எதை சொல்கிறோமோ அதெல்லாம் நமக்கு கிடச்சிருமான்னு. கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம சொல்ல போகிறோம், சும்மா கண்டதையும் பேச போகிறதில்ல. இது கடவுளுடைய வார்த்தையோடு சம்மந்தப்பட்டது. பாருங்கள், அவருடைய வாக்குத்தத்தங்கள், அவருடைய வார்த்தை, அவர் நமக்காக ஏற்படுத்தி இருக்கிற காரியங்கள் அதோடு சம்மந்தப்பட்டது. எக்ஸ்க்ளூசிவ்லி ஹேவிங் டு டூ வித் தோஸ் திங்ஸ். அப்படிப்பட்ட காரியங்களோடு பிரத்யேகமாக சம்மந்தப்பட்டது, வேற எதோடு சம்மந்தப்பட்டது இல்லை. நம்முடைய ஆசாபாசங்களோடு சம்மந்தப்பட்டதில்லை. நான் எதையோ விரும்பலாம், நீங்கள் எதையோ விரும்பலாம், இது வேணும் அது வேணும், அப்படி சம்மந்தப்பட்டதில்லை. கடவுள் என்ன பண்ணியிருக்காரு, நாம் எதை அடையணும்னு அவர் விரும்புகிறார், அவர் என்ன வாக்கு பண்ணியிருக்காரு, அதோடு சம்மந்தப்பட்டது. அப்போ பாருங்கள், அதை அடையிறதுல எந்த தப்பும் இல்லை. இன்னும் கேட்டால் அதை அடையாமல் இருக்கிறவனை பார்த்து தான் கர்த்தர் வருத்தப்படுறாரு. வருத்தப்படுறது மட்டும் இல்லை, அவர் அப்படிப்பட்ட ஆட்கள் மேலே அவர் இஸ் டிஸ்பிளீஸ்ட் வித் தெம்னு இருக்குது பைபிளில். அவர் பிரியமாக இருக்கவில்லை அப்படின்னு வசனம் சொல்லுது இல்லையா, எபிரேயரில் அப்படியே சொல்லிடுது. அவர் பிரியமாக இருக்கல, இஸ்ரவேல் மக்கள் மேலே அவர் பிரியமாக
இருக்க முடியல. ஏன் பிரியமாக இருக்க முடியல? அவங்க மேலே ஏதாவது பர்சனல் விரோதமாக இருக்கு கிடையாது. ஏன் பிரியமாக இருக்க முடியலன்னா, அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்சா இவங்க அதில் கொஞ்சத்தை கூட எடுத்துக்கொள்கிற ஒரு விசுவாசமே கிடையாது. ஆகவே தான் அவர்கள் பிரியமாக இருக்கவில்லை. இன்றைக்கும் விசுவாசிகள் மேலே, அநேகர் மேலே கர்த்தர் ஏன் பிரியமாக இருக்க முடியாமல் போயிடுதுன்னா, விசுவாசம்தான் தேவனை பிரியப்படுத்துகிறது. கர்த்தர் ஏற்படுத்தி வைத்த காரியங்களை நான் எடுத்துக்கொள்ள போகிறேன், இதை பற்றி நான் தீவிரமாக இருக்க போகிறேன், இதை அறிந்து கொள்ள போகிறேன், இதை எப்படி எடுத்துக்கொள்றதுன்றதை கற்றுக்க போகிறேன், இதற்காக ஒரு முயற்சியில் இறங்க போகிறேன்ற ஆள் மேலே தான் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அப்போ நான் இப்போ சொன்ன காரியம் உண்மையானால், வார்த்தைகள் தான் இந்த அண்ட சராசரங்களிலே மிகவும் வல்லமை உள்ள ஒன்று. இதை காட்டிலும் வல்லமை உள்ளது உலகத்தில் எதுவுமே கிடையாது. வார்த்தையை காட்டிலும் வல்லமை உள்ள இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நீங்கள் பைபிளில் வாசித்து பாருங்கள், நீதிமொழிகள், யாக்கோபு, இப்படிப்பட்ட இதெல்லாம் இடத்துல வாசித்து பாருங்கள், மற்ற ஆதியாமலேருந்து வெளிப்படுத்த வரைக்கும் வாசித்து பாருங்கள். இந்த நாவில் இருக்கிற வல்லமை குறித்து அது தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. காமிச்சேன் இல்லையா? பெரிய கப்பல்களை பாருங்கள், கடுங்காற்றுகள் அடித்து அலசடிப்பட்டாலும் போகிறவன் எங்கே போகணும்னு யோசிக்கும் இடம் எதுவோ அதுக்கு நேராக சிறிய சுக்கானால் அதை திருப்புகிறான். நம்முடைய நாவும் அப்படியே என்று வேதவசனம் சொல்லுகிறது இல்லையா? அப்போ இந்த வார்த்தையை காட்டிலும் ஒரு பெரிய ஒரு சக்தி, இந்த வார்த்தையில் இருக்கிற சக்தியை காட்டிலும் பெரிய ஒரு சக்தி உலகத்தில் இருக்கவே இல்லை, கிடையவே கிடையாது. இதை நிறைய பேர் புரியல பாருங்கள். புரிஞ்சதுனாலே உடனே வார்த்தையெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். இதை விட பெரிய சக்தி உலகத்தில் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுனாலே நம்ம பேசுகிறப்ப யோசிப்போம், ஐயோ பெரிய ஆயுதத்தை நம்ம இது பண்ணுறோம், தப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு கத்தி எடுத்து என்ன பண்ணுறோம், பிள்ளைகள்லாம் எடுத்து விளையாடுற மாதிரி வைக்கிறது இல்லை. ஏன்னா இது ஆளுக்கு ஒரு வழி ஆக்கிடும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், இதெல்லாம் கரெக்டாக இதுங்களுக்கு எட்டாத இடத்துல வைக்கிறோம், அதை எடுக்கக்கூடாதுன்னு தடை பண்ணுறோம். ஏன்னா இது உபயோகிக்க தெரியாமல் உபயோகப்படுத்தினா பிரச்சனை வந்துடும். இதில் இது வெங்காயமும் நறுக்கலாம், ஆளையும் கொல்லலாம் இதை வச்சு இல்லையா? துப்பாக்கியெல்லாம் அப்படி தான் எடுத்து என்ன பண்ணுறாங்க, எங்கேயா பூட்டி வைக்கிறாங்க, எங்கேயா பத்திரமா வைக்கிறாங்க. என்னால் எல்லாம் எடுத்துக்கிட்டு இதை வச்சுட்டு விளையாட முடியாது எல்லாரும் எடுத்துக்கிட்டு. அப்போ வாயின் வார்த்தைகளில் நிறைய பேர் விளையாண்டுட்டு இருக்கிறாங்க பாருங்கள். ஏன்னா இதுதான் உலகத்திலே சக்தி வாய்ந்தது என்கிற அறிவு அவர்களுக்கு இல்லாமல் இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இங்கிலீஷில் ஒரு பழமொழி உண்டு, sticks and stones may harm me but words cannot do anything to me. அதாவது தடியும் கல்லும் கொண்டு என்ன அடித்தா எனக்கு காயப்படலாம், ஆனால் வார்த்தைகள் என்ன ஒன்றும் காயப்படுத்தாதுன்றாங்க. அதை காட்டிலும் ஒரு பொய் இந்த உலகத்திலே கிடையவே கிடையாது. தடியும் கல்லும் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக காயப்படுத்திடாது. வார்த்தைகள் ஆளை ஒன்றுலாம் ஆக்கிடும். வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். வார்த்தைகள் ரொம்ப பெரிய ஒரு சக்தி. அது பயத்தை கொண்டு வருகிறது அல்லது விசுவாசத்தை கொண்டு வருகிறது. அதனால தான் பாருங்கள், ஆதியிலே தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார் இருக்குது. அடுத்த வசனமே ஆதியாகமம் 1:1 அப்படி சொல்லியிருக்குது. 2ஆம் வசனமே என்ன சொல்கிறது, பூமியானது ஒழுங்கின்மை வெறுமை இருளாய் இருந்தது, ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடினார்கள். அசைவாடிட்டு தான் இருந்தார், ஒழிய ஒன்றுமே செய்யலை, ஒரு மாற்றம் இல்லை, ஒன்றும் இல்லை. வார்த்தை அங்கே சொல்லப்படுகிற வரைக்கும் எதுவுமே அங்கே நடக்கவே இல்லை பாருங்கள், ஒன்றுமே அங்கே சம்பவிக்கவில்லை. வார்த்தை வந்த உடனே வெளிச்சம் உண்டாக கடவுது. ஆங்கிலத்தில் இதை அப்படியே எபிரேயர் மொழியில் இருக்கிறத மொழிபெயர்க்கணும்னா லெட் தேர் பி லைட்னு மொழிபெயர்த்திருக்காங்க இல்லையா? லைட் பீன் தான் வருமா, வெளிச்சம் உண்டாக கடவுது, அவ்வளோதான். வெளிச்சம் உண்டாக கடவுன்னு காரியமே மாறிடுச்சு, எல்லாம் கதையே மாறிடுச்சு, எல்லாம் ஒழுங்காக ஆரம்பிச்சிருச்சு, வெளிச்சம் உண்டாக ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் வாயின் வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் பாருங்கள். ஒரு வசனத்தை எடுக்கிறேன் பாருங்கள், நீதிமொழிகள் 11:3. நீதிமொழிகள் 11:3, செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும், துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும். ஆங்கிலத்தில் எப்படி வருது, perverseness of the transgressor shall destroy him அப்படின்னு வருது. துரோகிகளின் மாறுபாடு அப்படின்றது. மாறுபாடுங்கிறது இந்த நீதிமொழிகளில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இது வருது பாருங்கள். இந்த துரோகிகளின் மாறுபாடுன்றது எதை குறிப்பாக சொல்லுதுன்னா, நம்முடைய வாயின் வார்த்தைகளில் இருக்கிற மாறுபாடை சொல்லுகிறது. நிறைய பேரை பார்த்துருக்கீங்கல்ல நீங்கள் உலகத்தில், காரியம் ஒன்றா இருக்கும், பேச்சு வேறையாக இருக்கும். மாறுபாடு, இதுக்கும் அதுக்கு சம்பந்தமே இருக்கவே இருக்காது. அவங்க செய்கிறதுக்கும் அவங்க சொல்கிறதுக்கும் சம்பந்தமே
இருக்காது. நிறைய பேரை பார்த்துட்டு நான் தீர்மானிச்சிட்டேன், அவங்க சொல்கிறத நம்பக்கூடாது, செய்கிறது தான். சொல்கிறது ஒன்றா இருக்கும், செய்கிறது இன்னொன்றா இருக்கும். ஏன்னா அப்படியே பழகிட்டாங்க அவங்க. நாங்கள் இப்போல்லாம் பண்ணுறாங்களான்னு தெரியல. நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது தமிழில் கொஞ்சம் ஒரு விளையாடுவோம். தாறுமாறாக பேசுகிறது வேணும்னு, பெருசை சின்னதாக பேசுகிறது, சின்னதை பெருசாக பேசுகிறது, கருப்பை வெள்ளைன்னு பேசும்போது அப்படியே சென்டென்ஸாக பேசுவோம். இப்போ என்னால் அதை நினச்சி கூட பார்க்க முடியல. ஒருத்தனுக்கு புரியக்கூடாதுன்னு நினச்சதுன்னா அப்படியே மாற்றி ஆப்போசிட்டாக பேசுவோம் பாருங்கள். அடுத்தவங்க கேட்குறப்ப குழம்பிடுவான். அதெல்லாம் இப்போ பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. வார்த்தைகள் அப்படியே சென்டென்ஸே ஃபார்ம் பண்ணும் இன்னொருத்தனுக்கு புரியாமல் பேசுகிறதுக்காக, மாறுபாடாக பேசுகிறது. இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக வேறு மாதிரி சொல்கிற வார்த்தைகளை யூஸ் பண்ணி, டோட்டலாக எதிர்மறையான வார்த்தைகளை யூஸ் பண்ணி சொல்கிறது. நிறைய பேர் அப்படி பேசி பழகிட்டாங்க. ரியலாகவே அப்படி பேசி அன்றாடம் அப்படியே பேசி அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு மாறுபாடுன்னு வாழ்க்கை ஆயிடுச்சு. ஏன்னா இந்த வார்த்தைகள் அப்படி வருது. அது அவர்களை என்ன பண்ணுது, அழித்து விடுகிறதாம். ஒரு சின்ன குட்டி நாயாக இருக்கும். அது இத்தினோண்டு தான் இருக்கும், ஹைட்டாக இருக்காது, ஒன்று இப்படி தான் இருக்கும். இவ்வளோ பெரிய நாய் பாரு அப்படிம்பான் வெண்ணே. அந்த மாதிரி பேசுறது, அது அப்படியே பழக்கமாக்கிறது. அது பெரிய சாமர்த்தியம்னு நினச்சிக்கிட்டு அதை பெரிய பழக்கமாகிறது. அப்புறம் என்ன ஆகிடுது, எல்லாமே மாறுபாடாகிடுது. எல்லாத்தையுமே ஆப்போசிட்டாக பேச ஆரம்பிச்சிடுறோம். கர்த்தர் பேசும்போது எப்படி பேசுகிறாருன்னா, அவருடைய சித்தம் என்னவோ அதை தான் பேசுகிறார். வெளிச்சம் உண்டாகிறதுன்னு ஏன் சொன்னார்? அவருக்கு இருள் பிடிக்கல, இருள் இருக்கக்கூடாது, வெளிச்சம் உண்டாகணும். அதனால் அவருடைய சித்தம் விருப்பம் என்னவோ அதை மட்டும்தான் சொன்னார், வேற எதுவும் சொல்லவே இல்லை. இன்றைக்கி நம்ம பேசும்போது நாம் என்ன பண்ணணும், நம்முடைய விருப்பம் எதுவோ, நாம் எதை காண விரும்புகிறோமோ, எது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேணும் என்று விரும்புகிறோமோ அதை தான் சொல்லணும். மொழி எது இருக்குதோ அதை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அதனால தான் ஆபிரகாம் பேரை மாற்றினார், அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் மாற்றினார். ஏன்னா அதுதான் கரெக்டு, அதுதான் இவனுடைய விருப்பம், அதுக்காக தானே ஏங்கிட்டு இருக்கிறான், அதுதானே வேணுங்கிறான். அப்போ அப்படி பேசுன்றார். ஏன்னா அந்த வார்த்தையில் அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கிறது. அப்போ நம்முடைய உள்ளத்தில் இந்த வார்த்தைகள் போய் அது கருத்தரித்து நம்முடைய நாவினாலே அந்த வார்த்தைகள் வெளியே வரும்போது அது என்ன பண்ணுது, அதுக்குள்ள விசுவாசம் இருக்கிறதுனால, நமக்கு உள்ளத்தில் இருக்க விசுவாசம் இப்போ நம்ம வாயில் சொல்கிற வார்த்தைகளில் இருக்கிறதுனால அந்த வார்த்தை வெளியே வரும்போது அதில் தேவனுடைய வல்லமையே அடங்கி இருக்கிறது. The ability of God is released through it. தேவனுடைய சக்தியும் வல்லமையும் ஆற்றலும் நாம் பேசுகிற அந்த வார்த்தையின் மூலமாக புறப்பட்டு செல்லுகிறது, காரியங்களை நடப்பிக்கும்படியாக. வசனத்தை பற்றி எப்படி சொல்லியிருப்பாருங்க, ஏசாயா 55 எப்படி சொல்லியிருக்குது, என் வார்த்தை வெறுமையாய் திரும்பாதுன்றார். ஏதோ பண்ணுறதுக்காக போகுது. நிறைய பேர் அப்படி பார்க்கறது இல்லை வார்த்தையை. சும்மா இஷ்டத்துக்கு கதை பேசிட்டு வர வேண்டியது, எதையாவது பேச வேண்டியது, ஊர் கதையை பேசிட்டு அதையும் இதையும் பேசிட்டு பொய்யும் பொருளையும் பேசிட்டு எல்லாத்தையும் பேசிட்டு ஒரு ஈவினிங் முழுக்க அதை பேசிட்டு அப்புறம் போய் படுத்து தூங்குறது. எப்படி சமாதானம் வரும்? அப்புறம் போய் எல்லா கூட்டத்திலையும் லைனில் நிற்கும், ஜெபம் பண்ணுங்க பிரதர். இந்த வாயை கழுவி இது வெறும் டெட்டால் போட்டால் பத்தாது, இது வெறும் சோப் போட்டால் பத்தாது, இதுக்கு ஒரு பெரிய பரிசுத்தம்னு வாங்க. ஆனால் பேச்சு சிலர் சரியே இருக்காது பாருங்கள். பரிசுத்தத்தை பற்றி ரொம்ப பேசுவாங்க, ஆனால் இங்கே பரிசுத்தமே இருக்காது. இங்கே பரிசுத்தம் இல்லாதனால வாழ்க்கையில் குழப்பம், சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, குடும்பத்தில் கூட ஒரு சந்தோஷமாக இருக்க முடியாது. கிறிஸ்தவனாக இருப்பாங்க, கோயிலுக்கெல்லாம் போவாங்க, ஆனால் ஒரு இடத்துல இவங்க பூந்தாங்கனாலே பிரச்சனை வரும். குடும்பத்தில் ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளைய மோத விடுவாங்க. அவன் என்ன சொன்னது இருப்பான், உன்னை பற்றி இப்படி சொன்னானே, இந்த அம்மாவையோ இந்த ஐயாவையோ விட்டா இவங்க பேச்சு அப்படி பாருங்கள். பைபிள் எடுத்துகிட்டு முழுக்க ஞானசானம் எடுத்தவங்க, பைபிள் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போகிறவங்க பெரிய ஆவிக்குரிய சபைன்னுவாங்க எல்லாம். ஆனால் பேச்சு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் பாருங்கள். இங்கேருந்து போய் இவங்க இந்த பொண்ணு சொன்னது அடுத்த பொண்ணுக்கிட்ட போய் சொல்கிறது, இந்த மருமகன் சொன்னது அடுத்த மருமகன்கிட்ட சொல்கிறது. இப்படியே பேசி 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 பெரிய சண்டை ஆகி எல்லாம் வெடித்து செதற வரைக்கும் விட மாட்டாங்க அவங்க. இருக்கீங்களா? அதுதான் மாறுபாடான பேச்சு அந்த மாதிரி. அப்புறம் வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும் பாருங்கள். நீங்கள் எத்தனை ஜெபம் பண்ணுங்க, அது ஒன்றும் சரியாகாது.
எவ்வளோ வல்லமுள்ள பிரசங்க ஜெபம் பண்ணாலும் அது ஒன்றும் சரியாகாது. இன்னும் கேட்டால் ஆண்டவரே அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க சூழ்நிலையை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க சூழ்நிலையை உருவாக்குகிறவர்களே அவர்கள் தான். இவங்க தான் சூழ்நிலையை உருவாக்குகிறவங்க. அப்போ ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழணுமா, சமாதானமாக ஒரு நிம்மதியான ஒரு குடும்பம் வேணுமா, ஒரு நல்ல வெற்றிகரமான பொருளாதார நிலை வேணுமா, வாழ்க்கையில் செய்கிற காரியங்கள்லாம் வெற்றி வேணுமா, நாவை முதல்ல சரி பண்ணணும் பாருங்கள். ஏன்னா இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ஆயுதம். நம்முடைய வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டு போகும்போது ஏதோ ஒன்று செய்யுது. இன்னொரு ஆள்கிட்ட பேசும்போது கூட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா போகும்போது அது என்ன செய்யுது, ஏதோ ஒரு கிரியை செய்யும்படியாக அது போகிறது. அது நடப்பித்துட்டு தான் அது திரும்ப வரும். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றபடி நாம் பேசணும்னா தேவனுடைய வல்லமை, எபிலிட்டி ஆஃப் காட், தேவனுடைய ஆற்றலும் திறமை அதன் மூலமாக வெளிப்படுகிறது. உலகத்தை உண்டாக்குன அந்த சக்தி அந்த வார்த்தையின் மூலமாக வெளிப்படுகிறது. அதனால தான் தேவன் சொல்லி கொடுத்தார் யோசுவாவுக்கு. 1:8 வாசித்தோம் இல்லையா, சொல்லி கொடுக்குறாரு, இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாத. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த புஸ்தகம் வாயை விட்டு பிரியாத இருக்குன்னா இந்த புஸ்தகத்தை எடுத்து வாயோடு வச்சு தச்சிருன்னு அர்த்தம் இல்லை, இதை வாயில் கடிச்சிக்கிட்டே போகணும்னு அர்த்தங்க. எப்படி என்ன அர்த்தம்? வாயை விட்டு பிரியாது இருப்பாங்கன்னா எப்போ பார்த்தாலும் அப்படியே மனப்பாடமாக எதாவது சொல்லிகிட்டே இருக்கணும், அப்படி கிடையாது. அது சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா. வாயை விட்டு பிரியாது இருப்பாரு. எப்போல்லாம் வாயை திறந்து பேசுறியோ இதன்படி பேசு, இதுக்கு ஏற்ற விதத்தில் பேசு, இது என்ன சொல்லுதோ அதன்படி இருக்கட்டும் உன்னுடைய பேச்சு, இதற்கு மாறுபாடாக இருக்கவே கூடாதுன்றாரு. அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கப்படுவா. யூ வில் மேக் யுவர் வே ப்ராஸ்பரஸ். அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வா. யூ வில் ஹேவ் குட் சக்சஸ். ப்ராஸ்பரிட்டியும் சக்சஸும் எப்படி வரப்போகுது எல்லாத்துலேயும் அப்போ தான் வரும். எப்போ? இந்த புஸ்தகம் வாயிலே இருக்கும் போதும். சென்னை அப்போஸ்தல ஐக்கிய சபையின் கிறிஸ்துமஸ் சிறப்பு ஆராதனைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். சிறப்பு செய்தி போதகர் சாம்பி செல்லத்துரை அவர்கள். நாள் டிசம்பர் 25, நேரம் காலை 6 மணி. இடம் இயேசு அழைக்கிறார் வளாகம், வானகரம், சென்னை. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில்லா அன்பினிற்கே ஸ்தோத்திரங்கள், துதி பாத்திரற்கே காத்திடும் முடிவில்லா அன்பினிற்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில்லா அன்பிற்கே ஸ்தோத்திரங்கள், துதி பாத்திரற்கே காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில்லா அன்பிற்கே ஸ்தோத்திரங்கள், துதி பாத்திரற்கே காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில்லா அன்பிற்கே ஸ்தோத்திரங்கள், துதி பாத்திரற்கே காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. அவரின் நன்மைகள் அவனியோர் அறிய துதித்து நாம் பாடுவோம். மன்னன் வரும் வேளை மன்னோர் வரவேற்க மகிழ் கொண்டாடிடுவோம். அவரின் நன்மைகள் அவனியோர் அறிய துதித்து நாம் பாடுவோம். மன்னன் வரும் வேளை மன்னோர் வரவேற்க மகிழ் கொண்டாடிடுவோம். ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடா அழிவில்லா அன்பிற்கே